தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகளை வாங்க ஜவுளி கடையில் குவிந்த மக்கள். அதிக அளவில் கூட்டம் கூடும் பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரம். தீபாவளியை ஒட்டி தனியார் ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு கட்டண கொள்ளை. சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ள மக்கள் அதிர்ச்சி. சென்னையிலிருந்து நெல்லைக்கு வழக்கமாக வசூலிக்கப்படும் 1400 ரூபாய் கட்டணம் 5000 ரூபாய் வரை அதிகரித்து வசூலிப்பு. மதுரைக்கான அதிகபட்ச கட்டணம் 4100 ரூபாய் வரை நிர்ணயம். சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு அதிகபட்சமாக 4000 ரூபாய் வரை வசூலிக்கும் தனியார் ஆம்னி பேருந்து நிறுவனங்கள். 600 முதல் 900 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வந்த திருச்சிக்கு அதிகபட்சமாக 3600 ரூபாய் வரை வசூல் வேட்டை. தீபாவளியை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. காலை உணவு திட்டம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சேலம் மாவட்டம் பெரிய சோரகை சென்றாய பெருமாள் கோவிலில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வழிபாடு. தேர்தல் வெற்றிக்காக புரட்டாசி மாத சிறப்பு பூஜையில் பங்கேற்பு. அதிக தொகுதிகள் ஆட்சியில் பங்கு என திமுக கூட்டணியில் விரிசல் வர தொடங்கிவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகையில பார்த்தேன், பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரிசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. தான் செல்லும் கூட்டங்களில் தாவேகா தொண்டர்கள் தன்னார்வத்துடன் வந்து பங்கேற்பதாக இபிஎஸ் பேச்சு. தாவேகாவுடன் கூட்டணி ஏற்படுமா என்பது தேர்தல் வரும்போதுதான் தெரியும் என்றும் விளக்கம். விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் கூட சொன்னோம், இதை தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தணும். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்து இருக்கிறாங்க. சார், அதாவது இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி வருமா தேர்தல் வரும்போது தான் தெரியும். தாவேகாவுடன் கூட்டணி வைத்து பாஜகவை அதிமுக கலற்றிவிட உள்ளதாக பேசும் டிடிவி தினகரன் வைத்திருப்பது எல்லாம் ஒரு கட்சியா என இபிஎஸ் கேள்வி. யாராவது தன்னை ஆதரிப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்த விரக்தியில் கற்பனையாக பேசி வருவதாகவும் சாடல். ஏனென திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சிட்டு இருக்காரு. அவர்களுக்கு யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கல. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கிக் கொண்டிருக்கிறார். கூட்டணி குறித்து தாவேகாவினரே கூறாத நிலையில் அதிமுக கூட்டங்களில் தாவேகா கொடிகளை பறக்கவிட்டு விஜய்க்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்த தந்திரம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம். டிவிக்கோட கூட்டணி என்பதை இவர்தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர சொல்ல வேண்டிய கட்சி தாவேகாவின் சார்பில் இதுவரைக்கும் யாருமே செய்திகள் எதுவும் அந்த தரப்பிலிருந்து யாருமே சொல்லலை. அதனால் இது தன்னுடைய அணிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குகிற தந்திரத்தோடு தான் இத்தகைய கருத்துக்களை பரப்புவது, இந்த மாதிரி முடிவு பிடிச்சி ஆற்றுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கிறதா நினைக்கிறேன்.
தமிழ்நாட்டின் உரிமையை தாரை வார்த்துவிட்டு அடிமைப்படுத்திய இபிஎஸ் காங்கிரஸ் தலைவர்களை விமர்சிக்கலாமா என செல்வ பெருந்தகை சாடல். வேன் கிடைத்துவிட்டது என்பதால் மேலே ஏறி ஒப்பாரி வைத்து 3ஆம் தர அரசியல் செய்வதாகவும் காட்டம். தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் தார வார்த்தை கொடுத்துட்டு அடிமைத்தனம் பண்ணிட்டு இருக்கவங்க எங்களை பற்றி பேசுகிற தகுதி இருக்கா? காங்கிரஸை பற்றி ஒரு வேன் ஒன்று கிடைச்சிடுச்சு, மேலே ஏறிக்கிறாரு, எல்லா இடத்துலையும் ஒப்பாரி. பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்னதை பார்த்தீங்களா? இது மாதிரி ஒரு 3ஆம் தர அரசியலை முதல் முறையாக பார்க்குறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்குகிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். மதுரையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தொண்டர்களால் சேர்வதுதான் இயற்கையான கூட்டணி. இபிஎஸ் கூட்டத்தில் தாவேகா கொடி பறந்தது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் கருத்து. தொண்டர்களால் சேர்வதுதான் பெரிய ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி. தேர்தல் ஆணையத்திற்குள் திருடர்கள் புகுந்து விட்டதால் கவனமாக இருக்க வேண்டும் என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா விமர்சனம். 2026 தேர்தல் தமிழ்நாட்டிற்கான தேர்தல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானது என்றும் பேச்சு. வாக்காளர் பட்டியல் நம்ம கையில, ஸ்லிப் கொடுக்கற நம்ம கையில, சின்னம் கொடுக்கற நம்ம கையில, எல்லாம் நம்மள்ட்ட இருந்துச்சு. ஏன்னா இந்த ஓட்டு போடுறதுல 10-20 பேர் திருடா இருப்பான், கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த வேலையை பார்த்தோம். தேர்தல் ஆணையம் ஒழுங்கா இருந்துச்சு. இப்ப தேர்தல் ஆணையத்தில் திருடர்கள் வந்து விட்டார்கள். நான் இப்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் இவ்வளவு பணி. இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மட்டுமல்ல, இந்த தேர்தல் இந்தியாவுக்கான தேர்தல். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் நாடாளுமன்ற தேர்தல் இல்லாமலேயே மத்திய அரசு மாறும். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா பேச்சு. நீங்க 200க்கு 234க்கு 200 அல்ல, குறைந்தபட்சம் 180ல இருந்து 200க்குள்ள நீங்கள் பெற்றுவிட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாடாளுமன்ற தேர்தல் இல்லாமலேயே ஒன்றிய அரசு மாறும், திமுக உள்ள போகும். தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருச்சி, நீலகிரி, கோவை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யலாம் என கணிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மாலை அல்லது இரவு நேரங்களில் பெய்யலாம் என வானிலை மையம் தகவல். தாவேகா திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் கைது. சமூக வலைதளங்களில் நீதிபதி குறித்த அவதூறு கருத்து பதிவிட்டதாக சானார்பட்டி போலீசார் நடவடிக்கை. கரூர் துயர சம்பவம் பற்றி 8வது நாளாக விசாரணையை தொடர்ந்து வரும் சிறப்பு புலனாய்வு குழுவினர். கூடுதலாக வட மாவட்டங்களில் இருந்து காவல் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டுள்ளதால் விசாரணை தீவிரம். சமையல் கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்களுடன் ஆயுள் நிறுவன அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி எதிரொலி. உடன்பாடு எட்டப்படும் வரை வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. நெல்லை பாளையங்கோட்டையில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் குளறுபடி நிகழ்ந்ததாக புகார். தேர்வு செய்த பாடத்திற்கு பதில் வேறு பாடத்திற்கான வினாத்தாள் வழங்கப்பட்டதால் அதிகாரிகள் நேரில் விசாரணை. உடல்நலக்குறைவால் மரணமடைந்த ரவுடி நாகேந்திரனின் சடலத்தின் முன்னிலையில் இளைய மகனுக்கு திருமணம். தந்தையின் உடல்நலம் மோசமானதால் திருமணம் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் உறவினர்களின் கண்ணீருக்கு மத்தியில் கரம் பிடித்த சோகம்.
ஆந்திர மாநிலம் கலவகுண்டா அணையிலிருந்து பொன்னையாற்றுக்கு வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறப்பு. அதிகப்படியான நீர் ஆர்ப்பரித்து வருவதால் பாலாற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. டெல்லியில் உள்ள தேசிய வேளாண் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி. खेती शुरू की थी। खुद तो क्रॉप ऐसा है कि जिसके बीच में भी डाल दे तो भी दलहन होता है। अच्छा, वहीं पर उसका आपका प्रोडक्ट भी कर लेते हैं। हाँ। तो किसी प्रोडक्ट का नाम रखा है कि जो हमारा गांव दुगारी है सर, उसी के नाम से हमने ब्रांड नेम रखा है दुगारी वाले। तो பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளுடன் கலந்துரையாடி மகிழ்ச்சி. सिर्फ अपने जेब भरते ऐसा नहीं, अभी हमारे खेत तो छोटे छोटे हैं, जोत बहुत छोटी होती है और उसके कारण कुछ भी प्रयोग करे तो बेचारा अकेला पड़ जाता है। लेकिन मान लीजिए आपने 200 किसान इकट्ठे हुए। ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற தவறான முடிவால் காங்கிரஸ் கட்சி சரிவை சந்தித்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. தங்க கோவிலை மீட்டெடுக்கும் விவகாரத்தில் செய்த தவறுக்கு விலையாக இந்திரா காந்தி தனது உயிரை கொடுக்கும் நிலை ஏற்பட்டதாகவும் கருத்து. All the militants, but the Blue Star was a wrong way, and I agree Mrs. Gandhi paid with her life for that mistake. But that mistake was a cumulative decision of the army, the police, the intelligence, and the civil service. You can't blame it only on Mrs. Gandhi, would you? பீகாரில் சட்டமன்ற தொகுதி பங்கீடு தொடர்பாக குளறுபடி நீடிக்கும் நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் அமித்ஷா. நிதிஷ்குமார், சிராக் பஸ்வான் தொடர்ந்து கரார் காட்டுவதால் தொகுதிகளை இறுதி செய்ய முடியாமல் திணறும் பாஜக. மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது. கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை. மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்த கருத்தால் சர்ச்சை. எதற்காக அந்த மாணவி நள்ளிரவில் வெளியே சுற்ற வேண்டும் என கேள்வி எழுப்பியதால் எதிர்க்கட்சிகள் கடும் கொந்தளிப்பு. காசா போரை முடிவுக்கு கொண்டுவர எகிப்தில் நடைபெறவுள்ள அமைதிக்கான உச்சி மாநாட்டில் பங்கேற்க வருமாறு பிரதமர் மோடிக்கு ட்ரம்ப் அழைப்பு. நாளை நடைபெறவுள்ள மாநாட்டுக்கு எகிப்து அதிபரும் அழைப்பு விடுத்திருக்கும் சூழலில் பிரதமரின் பயணத்திட்டம் உறுதி செய்யப்படவில்லை என தகவல்.